அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார், லாக்அப் மரணம் ஒரு பெரிய பேசுபொருளாக 2-3 நாட்களாக இருக்கு. அந்த மரணத்திற்கு விஜய் வாய் திறக்கல. விஜய் ஒரு இரங்கல் செய்தி கூட போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுபொருளாக இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? பேசியிருக்கணுங்க, அவர் கண்டிப்பாக பேசியிருக்கணும், வருத்தம் தெரிவிச்சிருக்கணும், முதலமைச்சரை கண்டிச்சிருக்கணும். தவறு தான், அவர் அப்படி பேசாமல் விட்டது தவறு. சார், போன ஆட்சியில் சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார். கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் யாரெல்லாம் லாக்அப் டெத்தில் மரணித்து போனார்களோ அவர்களோட பெற்றோர்களை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு விஜய்ன்னு சொல்லிட்டு பேசுறாரு. இந்த ஆட்சியில் அமைதி காக்குறாரு. அதுதான் முரண்பாடு. ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்குமோ, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலைன்றதும். லாக்அப் டெத்தில் இறந்தவங்களெல்லாம் அழைச்சி ஒரு மேடையிலே வச்சு பேசினார். இந்த ஆட்சியில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காவல்துறை இன்னும் அவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் முழுவதும் எடுக்கவில்லை என்றது தான் இது காட்டுது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா வரும் காலங்களில் அவங்களுக்கு கஷ்டம்தான். கரெக்டு சொன்ன மாதிரி அவங்க லாக்அப் டெத்தில் இருந்தவங்களோட குடும்பங்களை மேடையில் அழைச்சி அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து பேசுனீங்க. இன்றைக்கு உங்கள் ஆட்சியிலே நடக்குது. இப்போ யார் மேடை போட்டு பேசுறது? இந்த கேள்வி வரும் இல்லை. அடுத்து மேடை போட்டு யார் பேசுவது? சார், இந்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி கேட்கும்பொழுது சாத்தான் குளம் மறந்துட்டீங்களா என்ற ஒரு பதிலை டிவிக்கு ஐடிவிங்கிலேருந்து போடுறாங்க. இது மாறி மாறி அது பண்ணதால தானே அவர் வீட்டுக்கு போனார். சாத்தான்குளம் ஐடிவிங்க சாத்தான்குளம் சம்பவத்தால் தான் அவர் வீட்டுக்கு போனார். யார்? எடப்பாடி வீட்டுக்கு போனார். இப்போ அதே சம்பவம் உங்கள் ஆட்சியில் நடந்ததுன்னா அப்போ நீங்களும் வீட்டுக்கு போக போகிறீங்களா? எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறார். உடனே அதுக்கு நீ உன் ஆட்சியில் தான் சாத்தான்குளம், அப்போ உங்கள் ஆட்சியில் எதுக்கு நீங்கள் இருக்கீங்க? நீங்கள் அதெல்லாம் நடந்து தானே அவங்கள மக்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்க. இப்போ அதுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கலனா? ஆக இவையெல்லாம் தவறான பதில்கள். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக முன்னாள் முதலமைச்சராக அவருக்கு உரிமை உண்டு, கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீ ஓகேமான்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப தவறான ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. அதை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது கண்டினியூ ஆச்சுன்னா மக்கள் மத்தியில் அவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள். மறந்துடுங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் தனி மெஜாரிட்டியோடு இவங்க ஆளலை. 18 சீட்டு துண்டு விழுது. தனி மெஜாரிட்டி இருந்து இவ்வளோ பேச்சு பேசினா கூட பரவாயில்ல. மக்கள் யாருக்கும் மெஜாரிட்டி கொடுக்கல. அப்போ எல்லாரையும் கலந்து ஆலோசித்து அரவணைச்சு போகிறது தான் அரசுக்கு நல்லது. இல்லைனா பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும். ஓகே சார், குதிரை பேரம் தொடர்பாக தொடர்ந்து 4 பேர் 5 பேர் 3 பேர்னு திருநாகரசு உட்பட எல்லாரையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர்கள் கூட விசாரணை என்ற பேரில் தொடர்ந்து 2-3 நாள் விசாரணைக்கு உட்படுத்தினாங்கன்னு சொல்லப்படுது. உண்மையிலே குதிரை பேரம் நடக்கிறதா, குதிரை பேரத்தில் திமுக ஈடுபட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. தெரியாதுங்க. இந்த வழக்கு குறித்து நான் பெரிதாக எதுவும் பேச விரும்பவில்லை. ஏனெனில் இது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. யாரையும் அழைத்து விசாரிக்க காவல்துறைக்கு உரிமை உண்டு, அதை மறந்துடாதீங்க. சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாருமே கிடையாது. சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. ஜனாதிபதியே தப்பு செஞ்சாலும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இதில் தப்பு நடந்திருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. சம்மந்தப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர், சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுகிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தம்பி 2 பேரும் இன்றைக்கி முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க. மற்றவங்களுக்கு ஜாமீனே கிடைக்கல. தொடர்ந்து காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது. ஒரு பத்திரிகையாளரை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு டிவி ஆங்கர்ஸ், யூடியூப் ஆங்கர்ஸை விசாரிக்க போகிறோம்னு காவல்துறை சொன்னதான் நேற்று இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழில் செய்தி வந்திருக்கிறது. விசாரணைக்கு எவரையும் அழைக்கக்கூடிய உரிமை காவல்துறைக்கு உண்டு. இதை மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த கட்டத்தில் இந்த வழக்கு குறித்து இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்பொழுது தான் நமக்கு உண்மை வெளியில் வரும். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், விசாரணைக்கு எவரையும் அழைக்கக்கூடிய உரிமை காவல்துறைக்கு உண்டு. இதில் முன்னாள் திமுக மந்திரி செல்வாக்குமிக்க செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி பெயர் அடிபடுவதால் வழக்கு தீவிரத்தன்மை கொண்டதாக மாறுகிறது. ஏதோ சில ஆதாரங்களின் அடிப்படையில் தான் காவல்துறை இந்த வழக்கை நடத்தி கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஒன்றுமே இல்லாமல் பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு சைபர்லேருந்து ஒரு 10 பேரை ஃபிக்ஸ் பண்ணி சம்மந்தமே இல்லாத 10 பேரை தூக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் நம்பலை. ஏதோ சில ஆதாரங்கள் இருக்குது. பட் அவை சரியான ஆதாரங்களா, நீதிமன்றத்தில் நிற்குமானா அது நமக்கு தெரியாது. இந்த கட்டத்தில் காவல்துறையை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று தான் எனக்கு படுகிறது. ஆக இதற்கு மேல் நான் இதற்கு எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அதே போல் தாவேக்காவும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தொடர்ந்து இபிஎஸும் தினகரனும் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க சார். இதில் தினகரன் சொல்கிறது நியாயமான குற்றச்சாட்டு.
அதில் காவல்துறை நடவடிக்கை எடுக்காது தவறு. ம். ஏன்னா அவர் கவர்னர்கிட்டே போய் புகார் கொடுத்தாரு. அந்த அவர் கடிதம் எழுதினதை தாவேக்காரங்க யூடியூப்பில் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும், வீடியோ எடுத்தாங்க. கிண்டி காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற உடனே வழக்கின் தன்மை மாறியது. ஏன்னா ஆளுங்கட்சி பக்கம் போயிடுச்சு. தினகரன் சொல்வது சரி, தினகரனுக்கு அதை பேசுவ தார்மீக உரிமை உண்டு, அது சீரியஸ் குற்றச்சாட்டு, கண்டிப்பாக அதில் விசாரணை வேண்டும். ஆனால் எடப்பாடி சொல்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க ராஜினாமா பண்ணுறாங்க. ராஜினாமா பண்ணுறதை யாரும் தடுக்க முடியாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ராஜினாமாவையும் 3-2 பிரிஞ்சு போகிறதையும் தடுக்க ஒன்றா நம்ம சேர்க்க முடியாது. தினகரன் சொல்கிறது கரெக்ட், எடப்பாடி சொல்வதை நான் முழுவதுமாக நிராகரிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரியம், ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த 9.5 ஆண்டுகள், டிசம்பர் வந்தால் 10 வருஷம் முடிய போகுது, அதிமுகவை அழித்தது தான் எடப்பாடியின் ஒரே சாதனை. அந்த அம்மா உயிரை பணையம் வச்சு 2016 எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணி ஆட்சியை கைப்பற்றி இவங்கக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு 6 மாதத்தில் செத்து போனாங்க. இவங்க 4.5 வருஷம் அதை அனுபவித்தாங்க. கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்குது, யாரையும் அரவணைச்சு போக அவர் தயாராக இல்லை. இது வரைக்கும் தோல்வி ஒன்று தான் அவர் தலைவரான பிறகு அதிமுக வந்துக்கிட்டு இருக்குது. விரும்பி ஓடுறான், அதை யாரும் தடுக்க முடியாது. ஒருத்தனோட ராஜினாமாவை யாரும் தடுக்க முடியாது. அதை குதிரை பேரன்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர முடியுமான்றது மிகப்பெரிய கேள்வி. அதனால் எடப்பாடி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் டிடிவி சொல்கிறது உண்மை, அது குதிரை பேரத்தில் தான் வரும். டிடிவி சொல்கிறதுல தீவிர விசாரணை தேவை. அதனால் இது ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் தான் நான் விரும்புகிறேன். ஓகே, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, விஜய் சைட்லேருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அதனால் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. அடுத்த நாளே இல்லைன்ட்டாரு. அதே போல் வைகோ அப்ரோச்சுன்றது என்ன அப்ரோச்சு? கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தாவேக்கா கொள்கை உலகத்திலே சிறந்த கட்சி தாவேக்கான்னு நினச்சி போனால் அதை எப்படி தடுப்பு? பணம் இருக்குன்றது மட்டும் என்ன ஆதாரம் அது சொல்லு. பணம் எங்கே இருக்குது, மணி ட்ரையல், இதெல்லாம் கண்டுபிடிக்காமல் நீங்கள் 19 ரூபா ஒருத்தன் அதை பாருங்கள், ராஜினாமாவை தடுக்கவே முடியாதுங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் ராஜினாமா பண்ணுறான்னா அது தடுக்க முடிப்ப. ஒருத்தன் போய் சேரும்போது 3/2 பங்கு தான் கட்சி தவிர தப்பிச்சிடலாம். நம்ம என்ன பேசும்? ஓகே, நான் தான் ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானடா. நம்ம அப்படி தானே கேட்போம். இப்போ ரிசைன் பண்ணுறான், எது குதிக்கிறா, போய் அங்கே தோக்கடி. ராஜினாமாவை கட்சி குதிரை பேரன்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவது என்பது ரொம்ப சிரமமான வேலை. அதை அப்படி பார்க்க முடியாது. டிடிவி சொல்கிறது உண்மை. டிடிவிக்கு நடந்தது அப்பட்டமான குதிரை பேரம், ஆள் பிடிக்கிற வேலை. சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும். ஆனால் கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட்டு ஆட்சி மாறினா வேணால் நடக்கும். ஆட்சி மாற்றம் நடந்தால் இது நடக்கும். இல்லை, ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்தாரு. ஆளுநரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆளுநருக்கு ஒன்றுமே ஒரு அதிகாரமும் கிடையாது. மோடியே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபிஐ விசாரணை வேணும்னா மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லாமல் சிபிஐ விசாரணை வர முடியாது. அல்லது உயர்நீதிமன்றத்துக்கு போகணும். உயர்நீதிமன்றத்தில் தாவேக்கா விசாரணை இருக்குது. அது இந்த கேஸில், செந்தில் பாலாஜி கேஸில் சிபிஐ விசாரணை கேட்ட பெட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. அதனால் சொல்ல மோடியே நினச்சாலும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன ஓகேம், ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து 7 பேரை பிடிச்சிருக்கான், சிவசேனாலேருந்து பிரித்து எடுக்கிறான். விதவிதமாக அட்டுழியத்தை பிஜேபி பண்ணிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டை பற்றி பேச பிஜேபிக்கும் மோடிக்கும் எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இடைத்தேர்தலில் வென்றால் கட்சியை மீட்டெடுத்து விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. அவர் இருக்க வரைக்கும் பை டிஃபால்ட்டாக கூட கட்சி ஜெயிக்க முடியாது. அவர் தலைவராக இருக்க வரைக்கும் அதிமுகவுக்கு வெற்றி என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. தலைமை மாறினால் வேண்டுமானால் சாத்தியப்படலாம். இன்றைக்கி கட்சியை அழித்ததை தவிர அவருடைய சாதனை என்று எதுவுமே இல்லை. எத்தனை தோல்வி. வெளியிலே போனவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துருந்தா இன்றைக்கி ஓரளவு ஜெயிச்சிருக்கலாம். கூடுதல் இடங்களையாவது வாங்கியிருக்கலாம். எல்லாரையும் வெளியில் அனுப்பினார்ல அவர். இவர் தலைவராக இருக்கும் வரையில் அதிமுகவுக்கு மறுவாழ்வு என்பது சாத்தியமே இல்லை. சார், ஊழலை ஒழிப்பேன் என்று மீண்டும் மீண்டும் நம்பிக்கை கொடுக்கிறார் முதல்வர் விஜய். ஊழல் என்பது 50-60 ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக கலந்த ஒன்றாக இருக்கிறது. லஞ்சம் கொடுக்கவோ வாங்கவோ நம்முடைய மக்கள் ஒருபோதும் தயங்கியதில்லை என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஊழலை ஒழிப்பேன் என்று மீண்டும் மீண்டும் விஜய் சொல்கிறார். ஊழலை ஒழிப்பது என்பது யதார்த்தத்தில் சாத்தியமா, களத்தில் எதிரொலிக்கிறதா விஜய் அரசின் ஊழல் ஒழிப்பு இலக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஊழலை குறைக்கலாம், ஒழிக்க முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். முற்றிலுமாக ஊழலை ஒழிப்பது என்பது உலகில் எங்குமே சாத்தியமில்லாத ஒன்று. ஊழல் லஞ்சத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படக்கூடிய சீனா போன்ற நாடுகளில் கூட ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை. குறைக்கலாம். இப்போ 10% சார்ஜ் வாங்குவாங்க, சர்வீஸ் சார்ஜ்னு வாங்க, கான்ட்ராக்டில், டெண்டரில். அதிகபட்சம் 20% வரைக்கும் போகலாம். இப்போ 40%, 50%, 60% வரைக்கும்லாம் போச்சு திமுக ஆட்சியில். எடப்பாடி ஆட்சியில் அப்படி தான் போச்சு. 2 பேரும் ஒன்று தான், அடிப்படையில் வேறுபாடு கிடையாது. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் தான் திமுகவும் அதிமுகவும். ரொம்ப அதிகமாக போச்சு. ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் கடைசி 2 ஆண்டுகளில் ரொம்ப மோசமாக, அதுவும் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு. அதிலும் குறிப்பாக 25, 26 கடைசி ஒரு ஆண்டில் கடைசி 10 ஓவர்களில் கிரிக்கெட்டில் 50 ஓவர் மேட்ச்சில் கடைசி 10 ஓவரில் ஸ்லாக் ஓவர்ஸில் ஆடுற மாதிரி ஆடினாங்க. அதோட பலன் தான் இன்றைக்கி தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்.
ஊழலை ஒழிப்பது என்பது 100% சாத்தியமற்றது. குறைக்கலாம், கணிசமான அளவுக்கு குறைக்கலாம். அது நடந்தால் கூட மக்களுக்கு ஒரு நிம்மதி தான், ரிலீஃப் தான், அது வந்து நிவாரணம் தான். இப்போ வந்து ஊழல்னால் என்னன்ற கேள்வி வருது. எது ஊழல்? இப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டால் கான்ஸ்டபிளுக்கு, போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு 500 1000 கொடுக்குறது ஊழலா? தாசில்தார் ஆஃபீஸில் கொடுக்குறது ஊழலா? இபி ஆஃபீஸில் கொடுக்குறது ஊழலா? வாட்டர் ஆஃபீஸில் கொடுக்குறது ஊழலா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து பத்திரப்பதிவில் கொடுக்குறது ஊழலா என்று பல கேள்விகள் வருகின்றன. அப்புறம் ஊழல்னால் பணம் மட்டும்தானா? தனக்கு வேண்டியவனுக்கு செய்கிறது, வேண்டாதவனுக்கு செய்யாது ஊழல் இல்லையா? அப்போ தான் கட்சிக்காரனுக்கு செய்கிறது அது ஊழலா? அது ஊழல் இல்லையா? ஒரே கான்ட்ராக்ட் 2 பேர் கேட்குறான், 2 பேருக்கும் தகுதி இருக்குது. 2 பேர்கிட்டையும் அந்த அதிகாரி 10% கூட வாங்க விரும்பலை, நேர்மையான அதிகாரி. ஆனால் அவர் குறிப்பிட்ட ஒரு சிந்தனை உள்ளவர், அரசியல் நிலைப்பாடு உடையவர். உதாரணம், திராவிட கழகத்தை சார்ந்தவர். அவர் அதை வந்து அந்த 1 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் கான்ட்ராக்டை 10 பைசா வாங்காமல் அந்த 2 பேருக்கும் தகுதி இருந்தும் அதில் குறிப்பிட்ட ஒருவருக்கு ஒதுக்குறாருன்னா எந்த அடிப்படையில் ஒதுக்குறார்? அவர் திராவிட இயக்க சிந்தனை கொண்ட கான்ட்ராக்டரு, அந்த டெண்டர் கோரின ஒருவருக்கு தீக்க சிந்தனை இருக்குன்னா அது ஒதுக்குறாருன்னா அதுவும் ஊழல் தான். அதே மாதிரி இன்னொருத்தர், அவர் ஒரு 20 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வருது, டெண்டர் வருது, அதை வந்து இதே மாதிரி ஒரு திராவிட கழக சிந்தனையாளர், இன்னொருத்தர் ஹிந்துத்துவ சிந்தனையாளர், பிஜேபி மனநிலை கொண்டவர், அந்த சீஃப் இன்ஜினியர் வந்து பிஜேபி சிந்தனை கொண்டவர், அவர் அதை பிஜேபிக்காரனை ஒதுக்குறாருன்னா 10 பைசா வாங்காமல் ஒதுக்குறார். இப்போ இது லஞ்சத்தில் வருமா வராதா? இந்த கேள்வி வருது. மக்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் லஞ்சம் லாவணியம் இருக்கக்கூடாது. இப்போ காவா அடிச்சிக்கிச்சா போய் சொன்னோன்னா காசு கொடுத்தா தான் வரேன்றான், அது இருக்கக்கூடாது. உடனடியாக வந்து சரி பண்ணணும். தண்ணி வரலையா உடனடியாக வந்து கிளியர் பண்ணணும். கரண்ட்டு பிரச்சனையா உடனடியாக சரி பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களில் மக்கள் நலன் சார்ந்த அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடைய விஷயங்கள், லஞ்ச லாவணி இல்லாமல் இருந்தால் கூட மக்கள் பெரிய அளவில் நிம்மதி அடைவார்கள். அங்கேயே சிக்கல் வருதுன்னா தான் பிரச்சனை வருது. இப்போ கடந்த காலங்கள் அப்படி தான் போச்சு. அப்புறம் போடாத பாலத்துக்கு துட்டு வாங்குறது, போடாத சாலைக்கு காசு வாங்குறது, அது அங்கே தான் போய் நிற்கும். ஏன்னா நீங்கள் வாங்குறத நியாயப்படுத்துனீங்கன்னா ஒரு கட்டத்தில் மேலே வந்து ஒரு மினிமம் லெவலில் தாண்டி போகுதுன்னா அது கடைசியில் அங்கே போய் நிற்கும். அதைத்தான் இன்றைக்கி அவங்க எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு தொடக்கம் இருக்குது. இது புதுசு. எவ்வளோ நாளைக்கு ஓடும்? ஒரு 6 மாதம் ஓடுமா? தினமும் போய் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, டெய்லி 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் பிடிக்கிறாங்கன்னு வருது. திடீர்னு 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து இதை ஒரு அரசு செய்ய முடியாது. மனிதனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி அரசு ஊழியர்களும் ஒத்துழைக்கணும். ஆனால் அரசு ஊழியர்களை அடிக்கிற கொள்ள அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் மேலே அமைச்சருக்கு தானே கொடுக்குறேன், அதை வச்சு தானே அவங்க தேர்தலில் பணம் கொடுக்குறாங்கன்றாங்க. நியாயமான கேள்வி. அப்போ நிரந்தரமாக ஒழிக்க முடியுமானா முடியாது, கண்டிப்பாக முடியாது. எந்த அரசாங்கம் இருந்தாலும் முடியாது. குறைக்கலாம், கணிசமான அளவு குறைக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய முயற்சிகளை நாம் அத்தகைய திசையில் போகக்கூடிய ஒரு பணி என்று தான் பார்க்கணும். குறைக்கலாம், கணிசமான அளவு குறைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அண்மையில் நம்ம நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட முதல்வர் விஜய் அவர்கள் அமைச்சர்களுக்கு ஊழல் வாங்கக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது பாருங்க, இதில் எதுவுமே அதிகாரபூர்வமாக வரல. எல்லாத்தையும் லீக் பண்ணி வராங்க. ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல, அல்லது மந்திரிங்க யாரும் பேசலை, தலைமைச் செயலாளர் பேசலை, கசிய விடுறாங்க செய்திகள். கசிய விட்டால் அதை அப்படியே நேரில் பார்த்த மாதிரி மீடியா எழுதுது. என்ன அதிகாரபூர்வமாக வந்துன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. முதலமைச்சர் பேசணும், சரி, அவர் பேசணும்னா மந்திரி சொல்லணும், மந்திரி சொல்லணும்னா சீஃப் செக்ரட்டரி சொல்லணும், இல்லை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரணும், லஞ்ச லாவணியத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் முதலமைச்சர் எச்சரித்தார். எதுவுமே இல்லாமல் கசிய விடுற செய்தியின் அடிப்படையில் நம்ம எப்படி பேச முடியும்? அப்படி தான் பேசுகிறோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்? மந்திரிங்களை சரி, இப்போ இவர் மந்திரிகளை கட்டுப்படுத்தலாம். கூட்டணி மந்திரிலேருந்து 3 பேர் இருக்கான், 4 பேர் இருக்கான். விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் காங்கிரஸ்லேருந்து, ஐயுஎம்எல்லேருந்து ஷாஜகான், விசிகாலேருந்து நம்முடைய வன்னியரசு. இப்போ இவங்க 4 பேரில் யாராவது ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டுறாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான உறுதிப்பாட்டை, துணிச்சலை முதலமைச்சர் காட்டுவாரா? காட்ட முடியுமா? இந்த கேள்வியெல்லாம் வருது. ஆகவே அந்த மாதிரி ஒரு இடர்பாடு வரும்போது தான் நம்ம முடிவு செய்ய முடியும், இது விளங்குமா விளங்காது. கரூரில் பேசுகிறப்ப கூட முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டால் அண்ணனோட ஆட்சின்னு சொல்லுங்கள், கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அதே கேள்வியை யாராவது லஞ்சம் வாங்கினா உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுவேன், சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கலாம்லன்னு அண்மையில் சீமான் கூட பேசியிருந்தார். இல்லைங்க, இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து மேம்போக்கா பேசுகிற பேச்சு. உங்கள் அண்ணா ஆட்சி, இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் ஆட்சி நடத்த முடியாது. மக்கள் ஒத்துழைக்கணும். மக்கள் ஒத்துழைக்காமல் எந்த அரசாங்கத்தாலையும் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது. மக்கள் எந்த அளவு ஒத்துழைப்பாங்கன்னு தான் நமக்கு தெரியல. ஆகவே நோக்கம் நல்ல நோக்கம்.
அதை நம்ம பாராட்டணும். பட் நடைமுறையில் பல ஆண்டுகளாக வாங்கி பழக்கப்பட்ட கை அது வாங்காமல் இருக்குமான்றது தான் நமக்கு தெரியல. ஓகே சார், அதே போல் தவேக நிர்வாகிகள் மீதே சில குற்றச்சாட்டுகள் வருது. பழனி விவகாரமாக இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கினதாக இருக்கட்டும், அப்புறம் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது 50,000 30 லட்சம் வரைக்கும் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு தவேக கட்சியினரே கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் இருக்குது. இதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மேம்போக்கான இவங்க எடுக்கிற நடவடிக்கை மேம்போக்காக ஊழலை ஒழிக்கிறது. தாசில்தார் ஆஃபீஸில் வாங்குறது, போலீஸ்காரன் கான்ஸ்டபிள்கிட்ட மாட்டினா 500 ரூபாய் கொடுக்கறது, இபி ஆஃபீஸில் கொடுக்கறது, வாட்டர் ஆஃபீஸில் கொடுக்கறது, போய் பத்திரப்பதிவில் கொடுக்கறது, இதுதான் உன்னால் தடுக்க முடியும். குறைக்கலாம், அதை கூட தடுக்க முடியாது, குறைக்கலாம். இப்போ அப்பாயின்மெண்ட்டுக்கு அரசு வழக்கறிஞர்கள் நூற்றுக்கணக்கான பேரை நியமிப்பதில் நீர்வளத்துறை அமைச்சர் முதலமைச்சர் ஜோசப் விஜயோட வலதுகரமாக அறியப்படுகிற அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதி புஷி ஆனந்த் 30 லட்சம் வாங்கினார். எவ்வளோ? 30,000 50 லட்சம். அவங்க கட்சிக்கார பெண்மணி வழக்கறிஞர், அவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் என்று கருதுகிறேன், ஞானசௌந்தரி என்ற அந்த வழக்கறிஞர் விழுப்புரத்தை சார்ந்தவர். அவர் புகார் கொடுக்கிறார், வழக்கும் தொடுக்கிறார். என்ன நடந்தது? அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அது புஷி ஆனந்த் பிறந்த நாள் அன்று. அதை விடுங்க, பிறந்த நாள் எந்த நாள் அது கிடையாது முக்கியம். இப்போ வழக்கு போட்டவங்கள கட்சியை விட்டு நிற்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிறது பொய் புகார்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, போடு, கேஸ் போடு அவங்க மேலே. யார் மேலேயே கேஸ் போடுறீங்கல்ல. ஞானசௌந்தரி, வழக்கறிஞர் ஞானசௌந்தரி பொய் சொல்லுகிறார் அப்படின்னா அது கடந்து போகக்கூடிய பொய் கிடையாது. ஏன்னா அமைச்சர் மீது, முதலமைச்சருக்கு நெருக்கமான அவருடைய நம்பிக்கைக்குரியவராக கருதப்படுகிற அமைச்சர் மீது, அவர் தான் நம்பர் 2 இன்னைக்கு. புஷி ஆனந்த் தான் நம்பர் 2 புரோட்டோக்காலில், அவர் தான் நம்பர் 2. செங்கோட்டையும் கூட கிடையாது. முதலமைச்சர் ஊரில் இல்லை, பணி நிமித்தமாக இருக்கார், உடல்நலம் சரியில்லைன்னா கேபினெட் மீட்டிங் புஷி ஆனந்த் தலைமையில் தான் நடக்கும். அப்போ புஷி ஆனந்த் மேலே கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் மேலே உங்களுக்கு புகார் சொல்லப்படுதுன்னா, ஒன்று புஷி ஆனந்த் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு புஷி ஆனந்த் மீது நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு செய்யணும், இல்லை பதவி விட்டு நீக்கணும். இல்லை அப்படின்னா புகார் சொன்ன அந்த பெண்மணி மீது வழக்கு போடணும். ரெண்டும் செய்யாமல் அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறீங்க. எதுக்காக கட்சியை விட்டு அவங்க நீக்கிறீங்க? அவங்க சொல்கிறது அவதூறுன்ட்டு தானே கட்சியை விட்டு நீக்கிறீங்க. அப்போ கேஸ் போடு. அவங்க என்ன ஆதாரம் கையில் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ ஊழலை ஒழிக்கிற இந்த அரசோட நடவடிக்கை என்பது ரொம்ப மேம்போக்கானது. உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு பெண்மணி வழக்கறிஞர், உங்கள் கூட இருந்தவங்க, அவங்க மந்திரி மேலே ஒரு சார்ஜ், சாதாரண சார்ஜ் இல்லை, 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் நியமனத்தில் 30,000 50 லட்சம்னா கிட்டத்தட்ட 50-60 கோடி செலவாயிருக்கு, 50-60 கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்று அவங்க சொன்ன குற்றச்சாட்டு மேலே நடவடிக்கை எடுத்து புஷி ஆனந்த் மேலே நடவடிக்கை எடுக்கணும், இல்லை அவங்க பொய் புகார் சொன்னாங்கன்னு அவங்க மேலே கேஸ் போடணும். ரெண்டுமே நடக்கலை. அவங்க கட்சியை விட்டு நீக்கிறீங்க. கட்சியை விட்டு நீக்கிறது எப்படி தண்டனை ஆகுமா என்ன? ஆகவே பல விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன, முரண்பாடுகள் இருக்கிறது. புது கவர்மெண்ட் வந்திருக்குது, ஒரு 6 மாதமாக அது பார்க்கணுன்றதுக்காக பெரிய அளவில் குறைகளை சொல்லாமல் வாய்மூடி இன்று சிலர் மௌனியாக இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, திமுக பண்ணுற மாதிரி. திமுக பொறுத்த வரைக்கும் தோல்வியை ஏற்றுக்க முடியல, அவங்க அந்த வைத்தறிச்சலில் பேசின்னு இருக்காங்க. எப்படியாவது கவர்மெண்ட் கவுந்தராதான்னு அவங்க ஆளாய் பறக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மற்றவங்க பேச முடியாது. புது கவர்மெண்ட் ஹனிமூன் பீரியட் இருக்குது, ஒரு 6 months ஆகுது, பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. அதுக்கு பிறகு வேணால் பேசலாம். எதிர்க்கட்சிகள் எம்ஆர் விஜயபாஸ்கரும் வச்சுட்டு எப்படி ஊழலை ஒழிக்கவோ குறைக்கவோ முடியும் என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து எழுப்பிட்டுருக்காங்க சார். உண்மைதான், நியாயமான கேள்வி. விஜய் தான் பதில் சொல்லணும். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தையும் யாரும் இருக்க முடியாதுங்க. நீங்கள் அவங்கள உள்ளே சேர்த்துக்கின்னு நான் ஊழலை ஒழிப்பேன் என்ன? யாரெல்லாம் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தாங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்காங்க. அதுதான் அரசியல். மற்றவங்கள்லேருந்து விஜய் வித்தியாசமானவர், தான் மாறுபட்டவர், மாற்றம்னாரு. நடைமுறையில் அப்படி இல்லைன்றது தான் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாகி கொண்டு இருக்குது. அதிகாரத்துக்கு வந்த பிறகு மெஜாரிட்டி இல்லை, 2 கட்டான மாட்டிக்கிச்சு. அந்த மெஜாரிட்டிக்காக அவங்க அதிமுகலேருந்து போச் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அதில் ஊழலில் மாட்டினவங்க, பெரிய குற்றச்சாட்டுகளுக்குள்ளானவங்கலாம் உள்ளே வராங்க. கேட்டால் இவங்க அதை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. விஜயால் நியாயப்படுத்த முடியாத விஷயம் அது. விஜயபாஸ்கர் மாதிரியான ஒருவரை நீங்கள் கட்சியில் சேர்க்குறீங்கன்னா பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. அடுத்து என்ன நடக்கும் கட்சியில் அது விளங்குமான்றதுக்கு அந்த சம்பவமே சாட்சி. அதை பற்றி பேசி விவாதம் பண்ணி பட்டிமன்றம் நடத்தி பரிமேலழகர் பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியமே கிடையாது சார். நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குற அதே நேரத்தில் சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வீரியம் அடைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ணணுன்ற ஒரு கோரிக்கையும், நீட் ஸ்கேமுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணுன்ற ஒரு கோரிக்கையும் முன்வச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்தை நோக்கி நடைபாதையாக வந்த சிஜேபியினரை தாக்கி இருக்கிறது காவல்துறை. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையோடு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிற
மந்திரி தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். கூச்சமே இல்லாமல் பெரும் பாவத்தை செய்த பிறகும் அவர் பதவியில் ஒட்டி கொண்டிருப்பது என்பது வெட்கக்கேடானது. கர்மாம்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு அறவழி போராட்டத்தின் மூலம் நாடாளுமன்றத்தை நோக்கி நடந்த பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. இது கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது. மோடி அரசு தவறான பாதையில் போகிறது. நாடு முழுவதும் கடந்த 12 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மோடி அரசுக்கு எதிரான உணர்வுகள் பெருக ஆரம்பித்திருக்கின்றன. இப்படியே போனால் 29 தேர்தலில் ஆட்சி மாற்றம் உறுதி. இளைஞர்கள் சக்தியுடன் மோடி அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை தேர்வுகள் ரத்தாகி இருக்கின்றன. வினாத்தாள்கள் லீக் ஆகிருக்குது. லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்துடன் இந்த அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. திருந்தினதாகவும் தெரியல. இந்த மினிமம் குறைஞ்சபட்சம் பாவ மன்னிப்பு ஏதாவது உண்டுன்னா, பரிகாரம் உண்டுன்னா அது ஒன்று தான். மந்திரி ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். தர்மேந்திர பிரதான மந்திரி சபையில் வச்சுக்கிட்டு மோடி அரசு தொடர்ந்து நடப்பது என்பது நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் விரோதமானது. இன்றைக்கு சாத்விக முறையில் நடைபெற இருந்த ஊர்வலத்தை போலீஸ் கலைத்திருக்கிறது. மழையிலையும் குற்ற மழையில் போயிருக்காங்க. பலர் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. இன்டர்நெட் அந்த ஏரியாவில் கட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட்டை தடை செய்தனாலே அரசு தப்பான பாதையில் போகுதுன்னு அர்த்தம். இன்டர்நெட்டை அதிகமாக கண்டமேனிக்கு ரத்து செய்கிற ஒரே அரசு மோடி அரசு தான். அதுலேருந்தே மோடி அரசு தவறான பார்வையில் பயணிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஓகே சார், பாஜக ஆதரவாளர்கள் சிலர் சொல்றது நீட் எக்ஸாம் நடத்துறது ஒரு தனியார் நிறுவனம், அதற்கும் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறதுக்கும் என்ன நியாயம்? அதாவது தாங்களும் முட்டாள் மற்றவர்களும் முட்டாள் என்று எல்லாரையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மந்திரிக்கு எந்த தொடர்புமே இல்லைன்னா அவர் ஏன் நடுவில் தலை விடுறாரு? ஏன் கடைசியாக நடந்த தேர்வை மேற்பார்வையிடுறார்? தனியார் அமைப்புன்னா அந்த தனியார் அமைப்பு அரசுக்கு என்டிஏன்றது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்றது யார்? மந்திரிக்கு பொறுப்பு இல்லைன்னா யாருக்கு பொறுப்பு? இப்போ ட்ரம்ப்புக்கா பொறுப்பு? பாஜக எல்லா காலத்திலையும் எல்லாரையும் முட்டாளாக்கிறான்னு நினைத்து கொண்டிருக்கிறது. இது ஏற்புடையது அல்ல, கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. மக்கள் வரும் காலங்களில் பாஜகவுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள், தக்க பாடத்தை புகட்டுவார்கள். இந்த வாதம் ரொம்ப தவறான வாதம். மந்திரிக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்குது. ஒரு நொடி கூட மந்திரியாக நீடிக்க தகுதி இல்லாதவர் தர்மேந்திர பிரதான். உடனடியாக அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும், இல்லை என்றால் மோடி அரசு அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். ஓகே சார், அதே நேரத்தில் இந்த கூட்டத்தொடரில் டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பொருளாக இருக்குது. அதே போல் கரூரில் பேசும்போது முதல்வர் விஜயும் அதை கோட் பண்ணி எந்த அரசு எதை கொண்டு வந்தாலும் நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர அந்த டீலிமிட்டேஷனை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சரியில்லைங்க. இந்த பில்லு இன்னும் மசோதா இந்த கூட்டத்தொடரில் தாக்கலாகுமா என்று இதுவரை தகவல் இல்லை. தாக்கலான பிறகுதான் நம்ம பேச முடியும். ஏன்னா மசோதாவை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு கடந்த காலங்களில் ஸ்டாலின் பேசினார். கருப்பு கொடி அணிஞ்சுக்கிட்டு பேசினார், கொளுத்தினார். கொண்டு வந்தீங்கன்னா பழைய திமுகவை பார்ப்பீர்கள் எல்லாம் பேசினார். இன்னைக்கு டீலிமிட்டேஷனில் அந்த பில்லு மசோதாவோட உள்ளடக்கம் தெரியாமல் நாங்கள் பேச முடியாதுன்றாரு. அப்படியே இறங்கி வந்திருக்காங்க. பிஜேபியோடு திமுக சமரசமாக போவதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்படுகின்றன. பழைய திமுகன்னு அவர் சொன்னது பதவியில் இருக்கக்கூடிய திமுகவை சொன்னார் நான் நினைக்கிறேன். கடந்த காலங்களில் வேறு எந்த முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு பிஜேபியை எதிர்ப்பார். பிஜேபிக்கு எதிராக அரசியல் செய்தவர் தான் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள். கருப்பு சட்டை போட்டுட்டு அதை கொளுத்தினார். இன்றைக்கி அதை ஆதரிப்போன்னு கிட்டத்தட்ட ஆதரிப்போன்ற பேச்சுக்கு வந்துட்டாங்க. கேட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதாவது இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எது நல்லதோ அது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னுவாங்க. டீலிமிட்டேஷனே வேணாம் இப்போதைக்குன்றது தான் 50 இன்னும் 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்கன்றது தான் காங்கிரஸோட ஸ்டாண்டு. அதை தான் இவங்களும் ஆதரிச்சாங்க முதல்ல. இப்போ திடீர்னு மாற்றம் வந்தது காரணம் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு புரிஞ்சிக்கூடாது. திமுக எது நல்லதோ அதற்காக இவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்றுதான் பொருள். அநேகமாக பாஜகவை திமுக நெருங்குகிறது என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க டீலிமிட்டேஷன். ஏங்க பில்லே வரலங்க, இன்னும் அதில் வந்தது வரல. உனக்கு எப்படி தெரியும்? சென்சஸை வச்சு 71 சென்சஸ் வச்சு நீ பண்ணணுன்றதான் காங்கிரஸோட ஸ்டாண்ட். 50 வருஷத்துல மக்கள் தொகையை மாறி இருக்குங்க. அது எப்படிங்க நீங்கள் இது பண்ண முடியும்? இன்னும் 25 வருஷம் நீட்டிச்சுன்னா 2051 வரும்போது 80 வருஷமா மக்கள் தொகையை 80 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த மக்கள் தொகையை வச்சு நீ நடத்துவியா? அந்த சிக்கலும் அதில் இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கான். தமிழ்நாட்டில் 8லேருந்து 9 லட்சம் பேருக்கு. இது எப்படி நியாயம்? ஆனால் அதே நேரத்தில் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிக்கவும் கூடாது. 71 சென்சஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும்னு கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை ஒரு விதத்தில் நியாயம் இல்லாதது. ஆனால் புது சென்சஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஆகவே இது ரொம்ப சிக்கலான விஷயம். உள்ளடக்கத்தை பார்த்து தான் மசோதாவை ஆதரிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வோம் என்று திமுக சொல்வது அப்பட்டமான பச்சை சந்தர்ப்பவாதம். அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து கணிசமான அளவு விலகி போய்விட்டார்கள்.
பிஜேபியை நெருங்கி கொண்டிருக்கிறது பாஜக, இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, அமைச்சர் நிர்மல்குமாரும் இதை ஒட்டி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் சார். அதாவது திமுகவும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படி சொன்னாரு. அவங்க பிஜேபி தொடர்ந்து திமுகவுடன் பேசி கொண்டிருக்கிறது. அது எந்த அளவிலான பேச்சு என்று நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 5 எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னால் மாதம் ஒரு 3 கூட்டம், ரெண்டு ஆர்ப்பாட்டமாவது பிஜேபிக்கு எதிராக திமுக பண்ணும். வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் திமுக பிஜேபிக்கு எதிராக எங்கேயாவது எதனா ஒரு பிரச்சனையை எதிர்த்து எங்கேயோ எவனோ ஏதோ பண்ணியிருப்பான். கேரளாலேருந்து 3 கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கருக்கு போயிருப்பாங்க. அவங்கள மதமாற்றம் பண்ண வந்தாங்கன்னு அன்னைக்கு பாஜக அரசு கைது பண்ணி உள்ள வைக்குது. கேரளா அரசே அதை பெரிய அளவில் போராட்டம் நடத்தல, தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அது பிரச்சனையாக்குனார் ஸ்டாலின். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். டீலிமிட்டேஷனில் வந்து கொளுத்துனாரு, இல்லை மாறலன்னா அவ்வளோதான், பழைய திமுகவை பார்ப்பீர்கள், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சுக்கள்லாம் பேசப்பட்டது. தினம் பிஜேபிக்கு எதிராக எதனா ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு அறிக்கை போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கு இந்த 2 மாசத்துல பிஜேபிக்கு எதிராக எத்தனை ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்துச்சு சார்? தேர்தலே வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படிதான் சொன்னாரு. சரியா பிடிச்சிங்க, தேர்தலே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபி பக்கம் சாயிருது. இது திமுகவின் உண்மையான குணம். அதை புரிந்து கொண்டு அவங்களால அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களால மாநிலத்தில் அதிகாரம் போயிடுச்சு, மத்தியில் அவங்களுக்கு அதிகாரம் தேவை. அதுக்காக என்ன வேணா செய்வாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்கள் பிஜேபியை நெருங்குவார்கள், மத்திய அமைச்சரவையிலும் இடம் பெறுவார்கள். அதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை இது நடக்காவிட்டால் அது பேரதிசயமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி தியரின்னு நடக்க சாத்தியக்கூறு உள்ள தர்க்கத்தின் அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் பிஜேபியை நோக்கி திமுக நகர்வது தவிர்க்க முடியாது. காலத்தின் கட்டாயம். தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் மத்திய அரசின் ஆதரவை நாடுவார்கள். சார், ஆனால் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் தொடர்ந்து திமுக மேல அந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க போகமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது திருமாவோட நம்பிக்கை. நம்ம பேசுறது திமுக பத்தி, திருமாவை பத்தி இல்லை. யார் என்ன நம்பிக்கை திமுக பத்தி வச்சிருக்காங்களோ அவங்க சரியா திமுகவை புரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம், அல்லது அவங்க தெரிஞ்சா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். என்ன நடக்குதுன்றது திருமாவுக்கு தெரியும். திமுக பிஜேபியோட போகாது என்று சொல்லுவது என்னை பொறுத்தவரையில் இன்றைய தேதியில் அபத்தமானது. திமுக பிஜேபியோட போவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம் என்று தான் நான் கருதுகிறேன். 100% போயிடுவாங்க நான் சொல்லலை, பட் 80% அதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று தான் நான் நம்புகிறேன். ஓகே, எம்பிக்கள் கூட்டத்தொடரில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினப்ப கூட காங்கிரஸோடு எந்த விதத்திலும் நாம் ஒத்து போகக்கூடாது அப்படின்னு பேசியிருந்ததாக செய்திகள் வந்துட்டு. எப்படி பார்க்குறீங்க? அது ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு நமக்கு தெரியல. தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்றாரு. காங்கிரஸ் மீது அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் புரிந்து கொள்ளக்கூடியதான். பட் பார்லிமெண்ட்டில் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் வந்து திமுக தனியாக போய் நிற்குதுன்னு அதை தான் மோடி விரும்புகிறார். நீ தனியாக பிஜேபி எடுத்து கத்திட்டு போங்க, காங்கிரஸோட சேராதீங்கன்றாரு. அந்த ஆசை நிறைவேறும் காலம் வந்து விட்டதோ என்றுதான் நான் கருதுகிறேன். காங்கிரஸோட திமுக இல்லாதே பாஜகவுக்கு லாபம் எடுத்துக்கலாம், மிகப்பெரிய லாபம். அவங்க திமுக கிட்ட பிஜேபி இருக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, நீ எங்களை நீங்கள் என்ன வேணால் ஏற்று பேசுங்க, செயல்படுங்க, அரசியல் பண்ணுங்க, தெருவா கத்துங்க, தமிழ்நாடு பூரா போய் கூக்குரல் இடுங்கள், பிரச்சனையே இல்லை. ஆனால் காங்கிரஸோட சேராது. நீங்கள் தானாக நடந்து போச்சு. பிஜேபியால் சாதிக்க முடியாததை விஜய் சாதிச்சிட்டாரு. காங்கிரஸ் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கு இவர்கள் வந்து அதனால் டீலிமிட்டேஷன் ஆதரிப்பது பற்றி யோசிக்கிறார்கள். இன்னும் பல விஷயங்களில் மத்திய அரசை ஆதரிப்பார்கள். ஆனால் வெளியில் வந்து ஆன்டி பிஜேபி நாங்கள் தான்ற தோற்றத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது இந்த முறை அவ்வளோ சுலபமாக எடுப்படாது. மசோதாக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டிங்கன்னா சொல்லுவாங்க, த ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அந்த சம்பவம் அதை பற்றி பேசுது. நீ நானும் பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியம், பட்டிமன்றம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. பிஜேபியோட திமுக போயிடுச்சுன்னா திமுக என்னன்னு மக்கள் புரிந்து கொள்வார்கள். இது சரி தப்புன்னு ஆர்கியூ பண்ணுறதுலாம் முட்டாள்தனம். ரொம்ப அழகாக சொன்னார் இல்லை, இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்ட்டு. இப்போ டெல்லியில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்கும், நடக்காதுன்னா எதுவும் சொல்ல முடியாது. நடந்தால் ஆச்சரியம் இல்லை. விஜய்க்கு எதிராக திமுக, பாஜக, அதிமுக எல்லாம் ஒரு அணியில் சார். ஆமாம், விஜய் வாச சாதர்சனமாக இருக்கு. அது விஜயோட வெற்றி. விஜய் வாச சாதர்சனமானா கண்டிப்பாக விஜய்க்கு தான் அதில் அட்வான்டேஜ். அதில் எந்த சந்தேகம் வேணும். ஓகே சார், வந்தே மாதரம் பாடலை வந்து கட்டாயமாக்கணுன்ற ஒரு சுற்றறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்க்க வேண்டும் என்று திருமாவளவன் ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். அதே போல் இன்று வந்தே மாதத்தை யாராவது அவமதித்தாலோ அல்லது இடையூறு செய்தாலோ அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை என்ற ஒரு மசோதாவை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வராங்க, நேமாக மூவ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப தவறானது. தேசபக்தி என்பதன் பெயரால் வெறி ஊட்டப்படுகிறது. அந்த பாடலோட சில வரிகளை நீக்கிட்டு தான் நேரு அதை கொண்டு வந்தார் 36. நீங்கள் மொத்த பாடலையும் பாடுவது என்பது சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில் கொந்தளிப்பைத்தான் ஏற்படுத்தும்.
அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மத நல்லிணக்கத்தை பேணுபவர்கள் இந்த மசோதாவை ஆதரிக்க மாட்டார்கள். ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்தால் ஆதரிப்பதை தவிர வேறு வழி எந்த மாநிலங்களுக்கும் கிடையாது. இதையும் நாம் புரிந்து கொள்ளணும். பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அது கடவுளை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு தேவதையின் வடிவில், ஒரு பெண் கடவுளரின் வடிவில் அது ஆராதிக்கிறது, பாரத அன்னை என்பது. அது இஸ்லாமியர்களுக்கெல்லாம் ஏற்புடையதல்ல. அவர்கள் இறை தூதரை தவிர வேறு எவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இது சாத்தியம் இல்லாதது, நடக்கக்கூடாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சிட்டாங்கன்னா ஓகே, அது பாட்டு சட்டமாக கிடக்கும். ஆனால் நடைமுறையில் இல்லைன்ற மாதிரி. பட் மத்திய அரசு ஃபங்க்ஷன்ஸில் அதை பாடுவாங்க. மாநில அரசு நிகழ்ச்சிகள் என்னன்னு தெரியல, மத்திய அரசு நிகழ்ச்சிகள் அவங்க இஷ்டம் போல் பாடுவாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. இது நிச்சயமாக ஒற்றைத்தன்மை நிறுவ விரும்புகிற மோடி அரசின் செயல்பாடு என்றுதான் நான் பார்க்கிறேன். அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டு சிறை அப்படிதான் சொல்றாங்க அவங்க. அதெல்லாம் நடைமுறையில் இல்லை. ஆனால் யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்கள பயமுறுத்துறதுக்கு சொல்றாங்க. இது வாக்களித்த மக்களுக்கு அவர்கள் கொடுக்கிற பரிசு. இதெல்லாம் எதிர்த்து தமிழ்நாடு அரசு எந்த விதமான அறிக்கையோ எதிர்ப்புணர்வையோ தெரிவிக்கல. இவங்க தான் பாஜகவோடு மறைமுகமா கூட்டுல இருக்காங்கன்னு திமுக. இல்லைங்க, அது தப்பான வார்த்தைங்க. திரும்ப எல்லாரையும் பிஜேபின்ற திமுக தான் இன்னைக்கு பிஜேபியோட உறவில் இருக்குது. செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர, இன்னும் 3 மந்திரிகள் மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார்? ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு தொடரணும்னு விஜய் அரசு முறையாக அனுமதி கேட்டா 7 நாளாக என்னமோ ஆகுது. 7 நாள் இல்லைப்பா, கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகுது. எந்த விதமான அனுமதியும் ஆளுநர் கொடுக்கல. இப்போ முன்னாள் திமுக அமைச்சர்களை ஊழல் வழக்கிலிருந்து காப்பாற்றி கொண்டிருப்பது தமிழக ஆளுநரும் பிஜேபியும். அப்போ யாரோட பி டீம்? இப்போ நீ ஒருத்தனை பி டீம்னா ஏதாவது ஆதாரம் இருக்கணும். இப்போ திமுக தான் பிஜேபியோட இணங்கி போகுதுன்றதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இப்போ கவர்னர் சாங்ஷன் கொடுக்க மறுப்பது வரை. மற்றவர்களுக்கு எதிரான என்ன ஆதாரங்களை திமுக கையில் வைத்திருக்கிறது? ஒன்றும் கிடையாது. வாய்ஸ் ஆவடால் தானே. அப்படின்னா இப்படின்னா அப்படின்னு. அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மக்களுடைய எப்படி சொல்லுது, அறிவோடு மோதிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மனசாட்சியோடு இவர்கள் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிலாம் நீங்கள் பல்ட்டி அடிச்செல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மோடி என்றோ பாஜக வென்றோ வார்த்தையை கூட உச்சரிக்க மறுக்கிறார் விஜய். ஆமாம், அவர் மோத வேணான்னு பார்க்குறாரு. எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம். அவர்கிட்ட எம்பிஸும் இல்லை. அவர் பிஜேபியோட சாஃப்டாக போனாருன்னா புரிஞ்சுக்கலாம். அவர் வெறும் கொள்கை எதிரின்றது வாய் வார்த்தை தான், நடைமுறையில் ஒன்றுமே கிடையாது. ஒரு ராஜ்யசபா சிட்டிங் கொடுத்துட்டாரு. நீங்கள் அதிலே ஊறி வளர்ந்தவங்க இல்லை. நீங்களும் விஜய் ஒன்றா? விஜய் பிஜேபி ஆளுநி பிரச்சாரம் பண்ணு, இங்கே ஒன்றுமே அது எடுப்படாது. ஏன்னா அவர் எம்பியாக கிடையாது, எம்பிஸாக கிடையாது சார் அவருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி இல்லையா? அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி சார்பு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. விஜயையோ மற்றவர்களையோ விமர்சனம் செய்வதால் அவர்களை தப்பிவிட முடியாது. தாவேக்காவோடு கூட்டணியிலோ அல்லது ஆதரவிலோ இருக்கிற கட்சிகளுக்கு இடையே நடக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கு. திருமாவளவனும் வைகோவும் தொடர்ந்து வார்த்தைக்கு வார்த்தை மோதல் போய்கிட்டு இருக்கு. எப்படி சார் எடுத்துக்கலாம்? இல்லை, இது ஒன்றும் பெருசு கிடையாது. இதுதான் ஜனநாயகம். இது பார்ப்ப சுவையாக இருக்குது, பார்ப்பதற்கு. இது எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கூட இல்லைன்னா அரசியல் போர் அடிச்சிடும். வைகோ வீரியமாக பேசுகிறாரு, அவர் கேபினெட்டில் இல்லை, திரும்ப உள்ளே இருக்காரு, ஆனால் நெருடலோடு இருக்காரு. விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். உங்களுக்கு திமுகவோட நட்பில் இருக்கிறோம், தாவேக்காவோடு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. அதான் வைகோ சொல்றாரு, நோபல் பரிசு கொடுக்கலான்றார். திமுகவும் தாவேக்காவும் வந்துட்டீங்கன்னா நீங்க உங்க அரசு விஜய்க்கு எதிராக பேசுகிற தார்மீக உரிமையும் கிடையாது, பேசக்கூடாது. அரசை விமர்சித்து பெரிய அளவில் பேசக்கூடாது. சின்ன சின்ன விஷயம் நமக்கு தொடர்ந்து கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறது தான் உங்கள் நோக்கம்னா நீங்கள் வெளியேறுவது நல்லது. இது புரிந்து கொள்ளணும். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. ஒரு மந்திரி இஷ்டம் போல பேசினதை எந்த ஒரு முதலமைச்சரும் அலோவ் பண்ண மாட்டார். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. கடந்த காலங்களில் என்னென்னமோ நடந்தது. அப்போல்லாம் வாய் திறக்காதவங்க இப்போ வாய் திறக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது. முழு ஒருங்கிணைப்போடு தான் இருக்குதா அந்த ஆதரவு கூட்டணி? ஆமாம், அதில் ஒன்றும் பெரிய அளவில் கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்குது எனக்கு தெரியல. திரும்பவும் வைக்கும் ஆட்சிகிறது கூட கூட்டணி ஒன்றும் பாதிக்காது. அப்படிதான் நான் பார்க்குறேன். இது இப்படியே ஓடும். பாமக உள்ள வரப்போகுது, அதனாலதான் வாய்ப்பு கொஞ்சம். ஏன்னா பாமக உள்ள எடுக்குதுன்றது அவர் தலித் ஓட்ஸ் போயிடும். தலித் தலைவர்கள் போனால் பரவாயில்ல, தலித் ஓட்ஸ் போயிடும் அவர். அதனால அவ்வளோ சீக்கிரமாக பாமகவை உள்ள கொண்டு வர மாட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். பட் அது ஒரு செக்காக வைக்கிறாங்க. விசிகாக்கு போய் அன்புமணியோட ஆதவ் பேட்மிண்டன் ஆடுறது திரும்ப கொடுக்குற மெசேஜ். லூக் எங்கிட்ட 4 பெருசா 2 பெருசா 4 தான். அப்புறம் அதனால் அவங்க இது வரைக்கும் காயை ரொம்ப கண்ணியாக நகர்த்துறாங்க.
பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.